நமः. ஓம் சாமுண்டீஸ்வரியே பகவதியே வாஜாம்பீஸ்வரி பிரத்யக்ஷயாய நமः. ஓம் என்ற பகவதி அம்மே அம்மா, பல நாள் உனக்காக நான் தவம் இருந்த எத்தனையோ பூஜை பண்ண, அப்ப எனக்கு காட்சி தராத நீ எதுக்காக இந்த நாடகத்தை நடத்துற? உன்னை பார்க்கத்தான் நான் உயிரோட இருக்கேன். என்ன பகவதி அம்மே, என்ன மன்னிச்சிடு அம்மே. நீ யாருன்னு தெரியாம சோதனை பண்ணிட்ட அம்மே, என்ன மன்னிக்கணும். நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ உடனே இங்க இருந்து போ. ஆகட்டும் அம்மே, நான் இப்ப போறேன். அம்மே, சாமி, என்னாச்சு சாமி? அம்மா, உங்க வீட்டுல இருக்கிறது உங்க குலதெய்வம் இல்ல, எந்த பகவதி அம்மா. எந்த பகவதி அம்மா தான். அம்மா கோபத்துல இருக்கு. இப்போ நான் கிளம்பி போறேன். உங்க பேச்ச கேட்டு என் அம்மாவை நானே சோதனை பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன் அம்மா, நான் கிளம்புறேன். அந்த ஆளு மரகதம் மாதிரி பில்டப் கொடுத்து பேசினப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பிட்டு தான் போவான். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ராசாத்தி உடம்புல நம்ம குலதெய்வம் இருக்குன்னு. அந்த மந்திரவாதிக்கு அவரோட குலதெய்வம் பகவதி அம்மனா காட்சி கொடுத்திருக்கு. நாம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ அந்த அம்மனே நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்கு. இதெல்லாம் ராசாத்தியோட மகிமை. இது எல்லாத்துக்கும் ராசாத்தி தான் காரணம். ராசாத்தி மூலமா நமக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆமாங்க. ராசாத்தி, 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 என்னாச்சு? ராசாத்தி, என்னாச்சு? ராசாத்தி, தண்ணி எடு. ஏய், தண்ணி எடு. தண்ணி எடு. தண்ணி. ராசாத்தி. ராசாத்தி. அத்தை. ராசாத்தி. எந்திரிச்சு. பாதி எழுந்துரு. ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு என்ன அத்தை ஆச்சு? அது வந்து மங்க. எதுவும் இல்ல ராசாத்தி, நீ போய் தூங்குமா. இல்ல, என் முகத்துல தண்ணி அடிச்சிருக்கு. அது புனித மயக்கம் போட்டா, அதான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டோம், அதான் உன் மேலே பட்டிருக்கோம். புனிதா, உனக்கு என்ன ஆச்சு? அண்ணி ஒண்ணு இல்ல அண்ணி, தலை சுத்துச்சு, இப்ப பரவாயில்ல. ராசாத்தி, நீ போய் தூங்குமா, நாங்க பாத்துக்கிறோம்.
உள்ள போனா அந்த மரகதத்தை வேற இருப்பாங்க. நம்மளை எதுக்கு வந்த இங்க என்ன வேலைன்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். இப்போ உள்ள போகாம எப்படி அக்கா கிட்ட தர்றது? இதுக்கு தான் நான் போல நீங்க போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். சரி, இங்க இருந்து கூப்பிட்டு பார்ப்போம். வந்தா கொடுத்துட்டு போயிடலாம். அக்கா அக்கா அக்கா. கபிலன் வந்திருக்கா, என்னவா இருக்கும்? அக்கா ஏய், என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுதா? நான் உங்களை எங்க கூப்பிட்டேன்? பின்ன எங்க அக்காவை பார்க்க வந்தேன். அப்ப என்ன நீ பார்க்க வரல? சத்தியமா இல்லைங்க. ஏன்? நாங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லையா? பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா பார்க்க கூடாத இடத்துல இருக்கீங்க. அது இல்லைங்க. ஹலோ, தயவு செஞ்சு அமைதியா இருங்கங்க. நான் எங்க அக்காவை பார்க்க தான் வந்தேன். அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். நீங்க வேற என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்புறம் எங்க அக்காவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்குன்னு வீட்டுக்குள்ள கூட வர மாட்டீங்களா? வாங்குங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். அட வாங்குங்க. சரிங்க. உட்காருங்க. ம். ம். நான் போய் அண்ணியை கூப்பிட்டு வரேன். அண்ணி, தோ அண்ணியே வந்துட்டாங்க. அக்கா, கபிலா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஊர்ல இருந்து அம்மாவும் இலக்கியாவும் வந்திருக்காங்க. அம்மா உனக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். சரி உட்காரு. ம். அண்ணி, நானும் உட்காரலாமா? இது என்ன கேள்வி புனிதா? உட்காரு புனிதா. கபிலா, ம்? அம்மா என்ன பார்க்க வரமாட்டாங்களா? நான் அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அம்மா ஊர்ல இருந்து இப்பதான்க்கா வந்திருக்காங்க. உன்னை பார்க்க வருவாங்க. ம். சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். ஹேய், இருடா, உன்கிட்ட ஒரு செய்தி இருக்கு. சொல்லுக்கா, என்ன? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? ம், நான் நல்லா இருக்கேன். என்ன தைரியம் இருந்தா புனிதா கூட ஜோடி போட்டு உட்காந்துருப்பான். மாட்டினா இன்னைக்கு மரகதம் கிட்ட. ஐயோ, இவ வேற பாக்குறாளே. கபிலா, இப்ப எதுக்கு பெரியத்தைய பார்த்து பயப்படுற? அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்ல பெரியத்த? ஆமாமா, நான் என்ன சொல்ல போறேன்? கபிலா, நான் சொல்லல. உட்காருப்பா. ஏன் பயந்து எந்திரிக்கிற? ஐயோ, பயம்லாம் இல்ல அத்தை, ஒரு மரியாதை. மரியாதை மனசுல இருந்தா போதும். பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? ம், நல்லா இருக்காங்க அத்தை. சரிப்பா, இருந்து சாப்பிட்டுட்டு போவா. ம். இந்த சாமி மட்டும் உன் உடம்ப விட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நான் எப்படி சாமி ஆடுறேன்னு பாரு. உண்மையிலேயே மாறிட்டாங்க போல இருக்கு. உட்காருங்க கபிலன். அவ அமைதியா இருந்தாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. நமக்கு ஏதாவது தம்பி இருந்தாலும் இவளுக்கு கட்டி வச்சிடலாம். நமக்கு தம்பி இல்லை. இல்லைன்னா மட்டும் என்ன, இப்பவே இந்த முளையிலேயே கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். கபிலா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல வந்தேன்ல, மறந்துட்டேன். என்னதுக்கா? நம்ம புனிதா இருக்கால, அவளுக்கு கெமிஸ்ட்ரி வரவே இல்லை. அண்ணி, இந்த தடவை அதுல மட்டும் அரியர் வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறா. நீ அவளுக்கு சொல்லி கொடுத்தா
அவளும் பாஸ் ஆயிடுவா. அக்கா நான் என்னத்த ஆ கபிலன் சொல்லி கொடுத்தா நான் கெமிஸ்ட்ரியில 100க்கு 100 வாங்கிடுவேன். ஏன்னா அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். பாத்தியா, அவளுக்கு சொல்லி கொடு. அக்கா நான் எப்படிக்கா அதெல்லாம் டேய், நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு சொல்லி கொடு. அக்கா அதெல்லாம் வேணாக்கா. அண்ணி விடுங்க அண்ணி. கபிலன் செல்ஃபிஷா இருப்பார் போல. அவர் மட்டும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு, நான் ஃபெயில் ஆயிட்டே போறேன். ஐயோ நான் அப்படிலாம் சொல்லங்க. அப்ப சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேய் கபிலா, சொல்லி கொடு. சரி வாங்க கபிலன். எங்க டேய் போடா. நக்காணி கண்மணி, தம்பிக்கு பால் காய்ச்சி கொண்டு போய் கொடு. என்னது? நான் பால் காய்ச்சி கொண்டு போய் உன் தம்பி கிட்ட கொடுக்கணுமா? ஏன் கொடுக்க மாட்டியா? இல்ல இல்ல, நான் கொடுக்கறேன். அது உள்ள வாங்க, உட்காருங்க. ஏங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எதுக்குங்க பெட்ரூம்? ஹால்லே படிக்கலாம்ல. சொன்னா கேட்க மாட்டேறீங்களே. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தாதான் நமக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இருங்க, நான் புக் எடுத்துட்டு வரேன். இதுக்கும் நம்ம இவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அதான் நமக்கு சேஃப். இந்தாங்க. கெமிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான். புரிஞ்சாதான் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓ, அதுக்கு நம்ம கெமிஸ்ட்ரியை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். என்னது நம்ம வாழ்க்கையிலயா? நம்ம வாழ்க்கைனா நான் தனியா என்னோட வாழ்க்கை, நீ தனியா உன்னோட வாழ்க்கை. ம். இந்த மாதிரி தனித்தனியா சொன்னேன். ஓ. இப்போ நம்ம தியரிக்கு வரலாமா? ஆ. உனக்கு ஏதாவது புரியுதா? புரியலன்னா டவுட் இருந்தா கேளு. ஆ, கேக்குறேன். என்ன கேளு? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல. நான் கூட ஃப்ரெண்ட நம்பி போட்டோ எடுத்தப்ப அவன் அதை வச்சு தப்பா என்ன பிளாக்மெயில் பண்ணானே. நீ கூட அவன் போனை வாங்கி உடைச்சியே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, அது என் மேல இருக்க பாசத்துல பண்ணியா இல்ல உங்க அக்காக்காக பண்ணியா? அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். நீ தேவையில்லாம கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காம இரு. ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குதான், ஆனா இதை சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வருமே. நீ வேற ஏதாவது கேளு, இதை பத்தி பேச வேண்டாம். நான் உன்கிட்ட எதை பத்தி பேச வரேன்னு புரியுது. ஆனா புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிற. இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. ச்சே. கபிலா, புனிதாவுக்கு சரியா சொல்லிக் கொடு, இல்லைனா உன் பேரு கெட்டு போயிடும். சரிக்கா. இந்த பால்.
ம், நல்லா டெவலப் பண்றீங்கடா கெமிஸ்ட்ரிய. இருங்க வரேன். மரகதத்துக்கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அத்தை, என்ன கண்மணி இப்ப என்ன விஷயத்தோட வந்திருக்க? அந்த கபிலா இருக்கான்ல அத்தை, ஆ, அவனுக்கு என்ன? ஐயோ அவன் நம்ம புனிதாவுக்கு கெமிஸ்ட்ரி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பாத்திய கண்மணி நம்ம நிலைமைய எப்படி ஆயிடுச்சுன்னு? அவன்கிட்ட எல்லாம் நம்ம புனிதா பாடம் படிக்க வேண்டிய கேவலமான நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, இப்ப அதுவா முக்கியம்? பின்ன அவன் நம்ம புனிதா கிட்ட பாடம் சொல்லி தரங்கிற பேர்ல காதல் கதை பேசி நம்ம புனிதாவை டார்ச்சர் பண்றான். இவனை மட்டும் நீங்க கண்டிச்சு வைக்கல, அப்புறம் நம்ம புனிதா அந்த ராசாத்தி வீட்டுக்கு தான் மருமகளா போவா. ஏ கண்மணி, அத்தை, என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த கோவத்தை அப்படியே கொண்டு போய் அவன் மேல காட்டுங்க. அவனு நீ வா. கண்மணி அக்கா திடீர்னு வந்தோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சரியான பயந்தாங்குழிடா நீ. அப்போ மூஞ்ச பார்க்கணுமே. ஆமா, நீ பயப்படவே இல்லை, அதான் பார்த்தேனே நீயும் பயந்தது. அப்படின்னா நான் பார்க்காதப்ப நீ என்ன பார்த்து சைட் அடிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏ ஃப்ராடு, பொய் சொல்ற. டேய், என்ன கிள்ற? பொய். ஏய், என்ன அடிக்கிற? ஆ? நான் தானே அடிச்சேன். என்ன? ஏய் அடிக்காதடா. அப்பதான் அடிப்பேன். ஏய் கை என்ன? கை வலிக்குது. என்ன? விட்டுருவாங்களா? நீ தானே அடிச்ச? விடுடா. கையை பிடிச்சிட்டான் அத்தை. விடணும். கை விடு. அவனு விடணும். அப்ப சாரி சொல்லு. கையை விடு. நீ சொல்லு. சொல்லு. கபிலா, என்ன அத்தை, ஏதோ கபிலன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அது என்ன பார்த்தா நானா சொல்ல முடியும்? நீயே சொல்லு. அது வந்து புனிதா எப்படி படிக்கிறா, நல்லா படிக்கிறாளா, சொல்லி கொடுக்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிறாளான்னு கேட்கதான் கூப்பிட்டேன். எப்படி கபிலா, புனிதா புரிஞ்சுக்கிறாளா? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பாஸ் ஆயிடுவால? பாஸ் மட்டும் இல்ல, அதிக மார்க் கூட எடுப்பா பாருங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆக்சுவலி அவளுக்கு சரியா சொல்லித்தர ஆள் இல்ல, அதனாலதான் அவ படிக்காம இருக்கா. சரிப்பா, நீ போய் சாப்பிடு. அது சொல்லலான்னு தான் நான் உன்னை முதல்ல கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்ல அத்தை. சாப்பிடுப்பா. புனிதா கூட்டிட்டு போமா. ம், போ தம்பி. அதான் அம்மாவே சொல்றாங்களா, வாங்க. ராசாத்தி, நீ என்ன கேட்ட? எதுவும் இல்ல அத்தை. கபில ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், நல்லா படிக்கிறான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பணிவு அவன்கிட்ட இருக்கு. நீ வேணா பாரு, அவன் பெரிய ஆளாயிடுவான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அத்தை. சரி போ, போய் அவனுக்கு சாப்பாடு போடு. சரிங்க அத்தை. என்ன அத்தை நீங்க வந்த வேகத்துக்கு அவனை திட்டி 2 பேரையும் 2 அப்பா அப்புவீங்கன்னு பார்த்தா, ஆனா நீங்க அவனுக்கு பப்பு பூவா ஊட்டி விடுவீங்க போல.